அனைவருக்கும் வணக்கம். ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளவுஸ பத்தியும் தனித்தனியா ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் தனியா நடத்திட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா பிளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சாதா பிளவுஸ பத்தி எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி இத கன்வெர்ட் பண்ணி அத கட்டிங்க்கு இது பண்றது, அத எப்படி கட்டிங் பண்றது, அத எப்படி தைக்கிறது அப்படிங்கிற மாரி ஒரு நார்மல் பிளவுஸினுடைய ஏ டூ இசட் அத விரிவா நடத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் ஒர்க் ஷாப்பா மாத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல இதுவரைக்கும் 3 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இது இப்ப 4வது கிளாஸ் இப்ப நவம்பர் 8ஆம் தேதி காலையில 11:30ல இருந்து 1:30 வரைக்கும் 2 மணி நேரம் இந்த கிளாஸ் நடக்க போகுது. இந்த கிளாஸ்ல கலந்துக்க விரும்ப இருக்கிறவங்க இதுல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு அமௌண்ட் எப்படி கட்டுறது அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அத அக்கௌண்ட்ஸ் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும். ஒர்க் ஷாப் 4ல என்ன அப்படி சொல்லி தர போறாங்க அப்படின்னா, லாங் கவுன் தான் இந்த இந்த பார்ட்ல ஒர்க் ஷாப் 4ல லாங் கவுன் தான் சொல்லி தர போறாங்க. இந்த லாங் கவுனுக்கு எந்த மாரி அளவு எடுக்கணும்? அதாவது உடல்ல எந்த மாரிலாம் கரெக்ட்டா அளவு எடுக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு அ பிளவுஸ் தைக்கிறதுக்கும், சுடிதார் தைக்கிறதுக்கும், கவுன் தைக்கிறதுக்கும், அம்பர்லா இது மாரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாரி அளவு எடுத்துற முடியாது. அதனால இந்த லாங் கவுனுக்கு உடம்புல எப்படி எப்படிலாம் அளவு எடுக்கணும், எந்தெந்த அளவு முக்கியமா தேவைப்படுது அப்படிங்கிற விளக்கமும், அந்த எடுத்த அளவுகள எப்படி துணியில அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு அந்த கால்குலேஷன் மத்தது எல்லாமே தெளிவா சொல்லி, அது அதுல சொல்லப்படும். அந்த அளவுகள்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு கட்டிங்கும் போட்டு காட்டிருவாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது நடுவுல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகம், அதாவது லாங் கவுனுக்கு சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும், அவங்க நடத்துற அந்த புரியல அப்படின்னாலோ, இல்ல அது உங்களுக்கு ஏற்கனவே அந்த லாங் கவுன் தைக்கும்போது ஏற்பட்ட சில தவறுகள்லாம் இருக்கும். சுருக்கம் வர்றது, ஆம்ஹோல் ரவுண்டு இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். அது சம்பந்தப்பட்டமான சில விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அப்பவே அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்லைன்லயே அதிலயே சொல்லிருவாங்க. இப்ப லாங் கவுன் நம்ம ப்ரொபஷனலா நம்ம கடையில தெச்சு நம்ம வெளியில கஸ்டமருக்கு குடுக்குறோம் அப்படிங்கும்போது, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அது சம்மந்தப்பட்டவங்களோ, அவங்க நம்ம தெச்சு குடுத்த விஷயத்த பார்த்தவங்களோ, அவங்களுக்கு ரிலேஷன் சர்க்கிள், ஃபிரெண்ட் சர்க்கிள் அது மாரி நெறைய நமக்கு நெறைய கஸ்டமர்ஸ் உள்ள குடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப ட்ரெண்டிங் கவுன் தான். சுடிதாரு மத்தது எல்லாமே இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. இப்ப லாங் கவுன் தான் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கு. அதே மாரி வீட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாரீஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பாங்க அப்படியே. ரொம்ப நாள் கட்டாத புடவைகள்லாம் இருக்கும். ஒரு தடவ, 2 தடவ தான் கட்டியிருப்பாங்க. அந்த சாரீஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. மறுபடியும் கட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா அந்த சாரீஸ மறுபடியும் பிள்ளைங்க டைரக்ட்டா சாரி கட்டுறதுக்கு விரும்புறதில்ல. இப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த சாரீஸ் எல்லாமே கவுனா தெச்சு போடுறதுக்கு தான் ரொம்ப விரும்புறாங்க. அதுவும் இல்லாம இப்ப அந்த கவுன் ரொம்ப டிசைன் மத்தது எல்லாமே அடுத்தடுத்த ஒர்க் ஷாப்ல நமக்கு வரும். இப்போதைக்கு நம்ம நடத்தக்கூடிய பேசிக் ஒர்க் ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிசைன்ஸு அதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒர்க் ஷாப்ல சொல்லிக் குடுப்பாங்க. அந்த அடிப்படை கல்வி அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். அமௌண்ட் அதிகமா தான் இருக்கும். அந்த அதிகமா இருந்தாலுமே ஒரு சாதாரண ஒரு கவுன் தைக்க குடுக்குற கூலி அளவுக்கு தான். ஒரு கவுன் தைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்கு நாம இந்த கிளாஸ்ல நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அது மாரி நம்ம நூத்துக்கணக்கான கவுன் தச்சு நம்ம அதுல அந்த அமௌண்ட் நம்ம எடுக்க முடியும். அதனால இந்த வகுப்புல சேர விருப்பம் இருக்கிறவங்க, குறிப்பா இந்த லாங் கவுன்ல ஏற்கனவே சந்தேகம் இருக்கிறவங்க, இல்லன்னா ஏற்கனவே தெச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வகுப்புல கலந்துக்கிறவங்க, அந்த 2 மணி நேர வகுப்புல கலந்துக்கிறவங்க, மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, டீட்டெயில் கேட்டு, அமௌண்ட் எப்படி அனுப்புறதுங்கிறத எல்லாமே கேட்டுட்டு முன்பதிவு பண்ணிக்கங்க. இது தீபாவளி முடிஞ்சோனே வரனால, எல்லாருமே தீபாவளிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து இன்னும் நெறைய கிளாஸ்கள்லாம் வரும். ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாரி இந்த சேனல்ல 1000 சில்ற 1300 வீடியோக்கு மேல போட்டிருக்கு. இதுல நெறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு கால்குலேஷன் மத்தது எதுவுமே புரியாம இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்டின்னம்னா, இவிங்களோட கிளாஸ்ல கலந்துக்கிட்டீங்க அப்டின்னா, அப்பப்ப அந்த டவுட்ட கேட்டு அந்த கால்குலேஷன் எப்படி, எந்த இடத்துல, எந்த உடம்புக்கு, எந்த மாரி இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு எதனால அத குடுக்குறாங்க அப்படிங்கிற சில நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லுவாங்க.
அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு துல்லியமா புரியும். அதனால தான் இதனுடைய வகுப்புகள் வந்து தனியா நடத்தப்படுது. அந்த வகுப்புல நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு தனித்தனி தொகைகள் இருக்கு. அந்த தொகைகளை கட்டி நீங்க முன்பதிவு செஞ்சு ஒவ்வொரு வகுப்பையும் நீங்க பயனுள்ளதா ஆக்கிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அப்பல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணாமயே அவங்க சொல்லிக் கொடுக்கறத வந்து உங்களுக்கு மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நன்றி.